நூடுல்ஸ் நல்லா பாயில் பண்ணி சுத்தமாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து மஞ்சூரியனுக்கு தேவையான பால்ஸ்லாம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மேகி மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோய் சாஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், ஃபைன் சாப்டு கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் கேரட், கொஞ்சமாக பீன்ஸ். இப்போ எல்லா மிக்சரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் க்ரீன் சில்லி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. காரம் வேணுன்றவங்க அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரும். அப்போ தான் உங்களுக்கு பால் நல்லா செய்கிறதுக்கு வரும். இதில் உங்களுக்கு பால் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லாட்டி மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, இல்லாட்டி அது பால் வந்து ஒரு மாதிரி இருக்கும் முறுமுறுன்ட்டு. மஞ்சூரியன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நம்ம ரவுண்டாக உருட்டி வச்சுருக்க மஞ்சூரியன் பால்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை நூடுல்ஸில் போட்டு உருட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த ட்ரை நூடுல்ஸில் போட்டு எடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி வரக்குள்ளே பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான். மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் பால்ஸை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும், அதுதான் நல்ல ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் வந்தோடனே எடுத்துருங்க. ஓகே, மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சாஸ் ப்ரிப்ரேஷன் போகலாம். சாஸ் செய்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு. எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் ஜிஞ்சரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கார்லிக் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா க்யூபிக்கலாக வெட்டிக்கோங்க. மஞ்சூரியனுக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக அந்த ஒயிட்டாக மாறும் ஆனியன் நம்ம போட்ட உடனே. அது போட்டதுக்கப்புறம் கேப்சிகம், நம்ம க்யூபாக வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் மட்டும் லைட்டாக குக்கர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் இன்னும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சாஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த மஞ்சூரியன் பால்ஸ் அதில் போட்டுடலாம். மஞ்சூரியன் பால்ஸை நல்லா சாஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, நம்ம மேகி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க சாப்பிட்லாம்.